வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான காணொளியோடு சந்திக்கின்றோம். பாருங்க, இன்று ஒரு முக்கியமான விடயங்களை பேச போகிறோம். நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய நாள் இன்று 30ஆம் தேதி மே மாதம் 2025. நேற்றைய நாள் 29 மே 2025 அன்று பாருங்க, பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். நேற்றைய நாளிலே மிக முக்கியமான 2 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னைய அரசாங்கத்தின், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய, ரணில் அரசாங்கத்தின் மிக முக்கியமான பிரமுகர் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே. தமிழ் பேசுவார், கொச்சை தமிழில் பேசுவார், கண்டியைச் சேர்ந்தவர். அவர் அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதிலே கடுமையான ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடியவர். பார்த்தீங்கன்னு சொன்னால், மஹிந்த கோட்டா அரசாங்கத்தின் முக்கியமான பிதாமகரில் ஒருவர் ஜோன்சன் பெர்னாண்டோ, இன்னொருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பசில் ராஜபக்ஷ, இன்னொருவர் பார்த்தீங்கன்னா மஹிந்த ஆனந்த அழுத்கமகே. இவர்கள் இந்த 3 முக்கியமான புள்ளிகள். அதில் ஒரு விக்கெட் தான் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே. நேற்றைய நாளிலே இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் நீதிமன்றம் மூலம் அவர் 20 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2015ஆம் ஆண்டு தேர்தல் காலப்பகுதியிலே இவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது பாருங்கள் நண்பர்களே, சத்தோசவின் தலைவராக நளின் பெர்னாண்டோ இருந்தார். ரணில் அரசாங்கத்திலே, கோட்டா அரசாங்கத்திலே நுகர்வோர் அமைச்சராக இருந்தவர். பாருங்க, இவர் இந்த சொற்ப காலத்திலேயே நண்பர்களை பாருங்க, அந்த ஒரே ஒரு இறக்குமதி, அதில் 11,000 தாம் போட்டும் 14,000 கரம் போட்டும், 14,000 கரம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே போல் 11,000 தாம் போட்டு இறக்கியிருக்காங்க. அதில் நண்பர்களே 53 மில்லியன் ரூபாய் அரசாங்கத்துக்கு நட்டம். 53 மில்லியன் ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், 530 லட்சம், 5.3 கோடி. இந்த பணம் ஒரு இறக்குமதியில் ஒருவர் 5 வருட காலமாக அமைச்சராக இருக்கும்போது இவ்வளவு உழைப்பார்னு பாருங்க. ஒருவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், ஒருவர் அபிவிருத்தி உத்தியோகத்தர், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50,000 ரூபா சம்பளம் எடுப்புக்கான்னு வச்சு கொடுக்கலாம். அவருக்கு 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 தர 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 லட்சம் ரூபா காசு வரும். 6 லட்சம் ரூபா 10 வருஷத்துக்கு 60 லட்சம். அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக 180 லட்சம் உழைக்கப்படுறாரு. 1 வருஷம் மட்டும் கோடி. ஆனால் ஒன் ஷொட்டில் பாருங்க, அவங்களுக்கு 53 மில்லியன் 530 லட்சம் ரூபா வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்காங்க. பாருங்க அவங்க எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஒன் ஷொட்டில். இதே போல் 14,000 கரம் போட்டும் 11,000 தாம் போட்டும் இறக்கியிருக்காங்க. இதே மாதிரி எத்தனை கரம் போட்டுகள், எத்தனை விளையாட்டுத்துறை உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும்னு பாருங்கள். கடந்த காலங்களில் இப்படி இறக்குமதியின் மூலம் அவர்களுக்கு 553 மில்லியன் ரூபா, அதே போல் 530 லட்சம் ரூபா வரி ஏய்ப்பு மூலம் லாபம் அடைந்திருக்கிறார். அப்போ பாருங்க, எப்படி கடந்த காலங்களில் பொதுமக்களோட பணத்தை பெற்றுக்கிறார்கள் பாருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்வேறுபட்ட சபைகளில், அது தமிழரசு கட்சியாக கூட இருக்கலாம், அதே போல் இதர தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சபைகளுக்கு சேமனாக வர்றதுக்கு அடிபடுறாங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு தான். இப்படி இறக்குமதிகள் கொள்வனவின் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட விளையாட்டுகளை காட்டி விடுவார்கள். எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதிகாரிகளை விடுத்து இவர்கள் தங்களுடைய விளையாட்டை காட்டுவது. இப்போ அவர்களுக்கு பாருங்க, இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மஹிந்த ஆனந்த அழுத்கமகேக்கு 20 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனையும், அதே போல் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. அப்போ கோட்டா அரசாங்கத்தில் நுகர்வோர் அமைச்சராக இருந்தவர், இவர் விவசாய அமைச்சராக இருந்தவர். மற்றவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மஹிந்த ஆனந்த அழுத்கமகே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த 2015ஆம் ஆண்டு தேர்தல் காலப்பகுதியில் தான் இந்த விவகாரம் நடந்திருக்கு. அப்போ 2015 பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலப்பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ 2015 மட்டும் தேர்தல் நடைபெறும் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ஷ. 2005 2015 மட்டும் அந்த மஹிந்த ராஜபக்ஷ காலப்பகுதியில் தான் இந்த விவகாரம் நடந்திருக்கு. இப்படி இது ஒன் ஷாட்டில் இவ்வளோ ஊழல்னு சொன்னால் எத்தனை இறக்குமதிகள், எத்தனை கொள்முதல்கள் இடம்பெற்றிருக்கு. அப்போ பாருங்கள், அதே போல் இன்னொரு விடயம் பாருங்க, இதோட இது மட்டும் இல்லை, மஹிந்த ஆனந்த அழுத்கமகேக்கு இன்னொரு வழக்கம் இருக்கு. இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே பேசிய விடயம் தான். நீங்கள் ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு வாகனத்தை ஒரு 50 லட்சத்துக்கு வேண்ட போறீங்க வச்சுக்கொள்ளுங்க. காசை வாகனத்தை வேண்டாமல் காசு கொடுப்பீங்களா? இல்லை. ஒரு வீடு வேண்ட போறீங்க 5 கோடிக்கு, நீங்கள் வீடு வேண்டாமல் காசு கொடுப்பீங்களா? இல்லை. ஆனால் இலங்கையில் எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் காசு கொடுத்தாச்சு, பொருள் வரல. அந்த விஷயம் உங்களுக்கு நான் பேசியிருப்பேன் கடந்த காலம். அது மஹிந்த ஆனந்த அழுத்கமகே இருந்த காலப்பகுதியில் விவசாயத்துறை அமைச்சராக என்ன விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கடந்த காலங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு, சீனா தான் சார்ந்த கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாசி, கடற்பாசி பிடிக்கும். கடற்பாசி பிடிச்சா கப்பல் போயிடாது. இப்போ கடற்பாசி ஒரு அழுக்கு, ஒரு கழிவு.
அந்த கழிவை பாருங்க சீனாக்காரன் எப்படி யோசிக்கிறான். அந்த கழிவை அவன் உரமாக மாற்றுகிறான். கடற்பாசியை உரமாக மாற்றி என்ன செய்யறான், எங்களை போன்ற அந்த கடன் மன்ற நாடுகளுக்கு இறக்குமதி செய்யறான். பாருங்க அந்த சீன அந்த அந்த கடற்பாசி கழிவுகால செய்ய உரத்தை இலங்கையின் விவசாய அமைச்சுக்குள்ள இருக்கிற அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்தார். தரக்கட்டுப்பாடு ஆய்வு செய்து பார்த்தபோது 3 ஆய்வுகள்லையும் ஃபெயில். இந்த உரத்தை மரங்களுக்கு போட்டால் அது நிச்சயமாக இதர தேவையற்ற கிருமிகள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இவர்கள் அவசரப்பட்டு அந்த கடன் பத்திரத்தை திறந்து மக்கள் வங்கியால் அவசரப்பட்டு ஏன்னா கொமிசடி பாருங்க 14,000 கரம்பூர்லேயே 14 தாம்பூரில் 530 லட்சம் ரூபா வருது. 5.3 கோடி ரூபா லஞ்சம் வருதுன்னா பாருங்க எத்தனை இருக்கு. அப்போ பாருங்க 2015 காலப்பகுதியில் கடைசியில் இப்படிப்பட்ட விஷயம் இந்த மாதிரி எத்தனை கேஸுகள் இருக்கு. அப்போ இந்த கோட்டா அரசாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கட்டு அவசரப்பட்டு கடன் இதை துறந்து மக்கள் வங்கியை சீனா தடை செஞ்சு பிறகு அந்த காசை நான் கட்டணும். ஆனால் இது வரைக்கும் 10 ரூபா இதுவும் இல்லை, எங்களுக்கு காசு கிடைக்கல. ஆனால் இதே போல் அரச இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தண்ணி போத்துறோ ஒரு இதர பொருளோ பண்ணிருந்தால் அது கொடிக்குவாரியெல்லாம் நிறைய வந்துருக்கு. ஆனால் ஒரு பெரிய மட்டங்களில் செஞ்சபடியாக கேள்வி கணக்கும் ஒன்றும் இல்லை. இப்படி இலங்கை நிலவரம் இப்படி இருக்கு. அப்போ ஒரு கரம்போட்டில் கூட இப்படி செய்யலாமான்னு சொல்லி இப்போ சாதாரண மக்கள் என்ன செய்வார்கள், பொருட்கள் இறக்கி வரக்குள்ள இங்கே கல்வி அமைச்சுக்கு வரும், இல்லாவிட்ட இதர அமைச்சுகளுக்கு போகும், பொருள் வரும், நாங்கள் பொருளை பண்ணி பயன்படுத்துவோம், அரசாங்கம் இறக்குமதி செஞ்சுருக்கோம். ஆனால் இதுகளில் இப்படி அடிக்கலாம்னா பாருங்கள், இப்படியெல்லாம் நடந்திருக்கு. கடந்த காலங்களில் தண்ணி போத்தல்லையும் கொடுக்கப்பட்ட சோத்து பாசல்லையும் அதே போல் கொடுக்கப்பட்ட சோட்டிஸில் கூட அடித்த ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் ஜோன்சன் பெர்னாண்டோ. அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் கடந்த காலங்களில், பிறகு விடுவிக்கப்பட்டார். அப்போ இவங்களுக்கு எதிரான வழக்கு இருக்குது. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பயும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்பயும் மஹிந்த ராஜபக்சேக்கு வயசு போயிட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் வடிவா பார்க்கலாம், SLPP பொதுஜன பெரமுனோட ஊடகவியலாளர் சந்திப்பில் இப்போ ஒரு டிவி இருக்குது பின்னு, அது ஓடும். அதில் பஸ்ஸிலும் மஹிந்தையும் தான் வருவாங்களுடைய கோட்டா வரமாட்டார். அப்போ உலகத்திலேயே முன்னாள் ஜனாதிபதியே தங்களுடைய ஊடகவியலாளர் சந்திப்பு பின்புலத்தில் போடாதாக்கண்டா இவங்க என்ன சொன்னால் கோட்டா போட்டால் ஓட்டு விடாது. அப்போ இப்போ மஹிந்த ராஜபக்சேக்கு வயசு போயிட்டுன்னா பிரச்சனை. அதுக்கு தான் அவர்கள் நாமல் ராஜபக்சவை முன்தள்ளினாங்க போன ஜனாதிபதி தேர்தலில். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிக வேகமாக இப்போ 20 வருஷம் வந்து மஹிந்தானந்த அழுத்கமைக்கு உள்ளே போகிறார். 25 வருஷம் நளின் பெர்னாண்டோ மஹிந்தானந்த அழுத்கமையோட ஒப்படத்தில் அவ்வளோ பெரிய அரசியல் கட்டிக்காரர்கள் இல்லை. ஆனால் மஹிந்தானந்த அழுத்கமைக்கு உள்ளே போகிறபடியா பெரமுனக்கு ஒரு தாக்கம். அதனால் அவர் அண்மையிலேயே அறிவிச்சிட்டார், இதெல்லாம் கைது வரும்னு தெரிஞ்சுதான் தான் அரசியல் ஓய்வு பெறப்போ தான் அறிவிச்சிட்டார். அப்போ இனி பெரமுனோ ஒரு கை கொடுக்காது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ரணில் உள்ளிட்டவர்கள் கூட கை வைக்க போகிறாங்கன்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துகள் வெளியிடப்படுது. கனவேர் ஏறத்தான் 40-50 பேர் லிஸ்ட் ஒன்று இருக்கான் அரசாங்கத்தில். அப்போ இப்படி பாருங்கள் நண்பர்களே, இப்படியான விவகாரங்கள் இடம்பெறுது. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், துமிந்த திசாநாயக்க உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அந்த தங்கமுலாம் சொல்லப்பட்ட துப்பாக்கி அந்த விவகாரம் ஒரு தனி காணொலியாக கலைச்சிருந்தேன். இருந்த பொழுதும் அவருக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். அவரும் அதே விவகாரம் தான். துமிந்த திசாநாயகம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அல்ல, அவர் விவசாய அமைச்சராக இருந்தவர். அவரும் SLPP அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முக்கியமான தூண். பாருங்கள் இவர்கள் எல்லாம் நண்பர்களே எப்படி ஆட்சியை தங்களுக்கு இப்போ நாங்கள் உதாரணமாக நண்பர்களே ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போகிறோம். பாஸ்போர்ட்டோ ஒரு கடவுச்சிட்டோ கொழும்புக்கு எடுக்க முடியாத நண்பர்களே, ஒரு 3 கிலோமீட்டருக்கு தூரம் நிற்குது. நாங்கள் போய் போலியில் நின்று தான் எடுக்கணும். ஆனால் இவர்கள் தங்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி இவர்கள் என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலைகளையும் செய்திருக்கிறார்கள். அப்போ இதே போல் எதிராக விமல் வீரவன்ச மேலெல்லாம் வழக்கு பாயப்போகுது. அவர் தான் கூட கத்தி கொண்டிருக்காரு. இப்போ அப்போ விமல் வீரவன்ச உதய கம்மன் மேலே கனவேருக்கு மேலே வழக்கு பாயப்போகுது நண்பர்களே. இவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிக்கோ, ஒரு கரம்போர்டில் கூட இப்படி விளையாட்டுகளை செய்யலாம்னு சொன்னார். இவர்கள் பெரிய பெரிய இறக்குமதிகளில் என்னென்ன வேலை செஞ்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த விவகாரத்தை நாங்கள் உங்களுக்கு அம்பலப்படுத்தியிருக்கோம். இந்த விவகாரம் இப்படியான விவகாரத்தை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பிரதேச சபைகளில் இப்படி கனவேர் ஆட்சி அமைக்க போகிறார்கள். பிரதேச சபையிலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. சில பேர் நான் பார்த்துருக்கோம், கண சேமன் வந்து சொல்லுவாங்க இந்த ரோட்டை நான் போடுறேன், நான் கண்ணாலே பார்த்துருக்கோம் கண பேர். ஆனால் சில வேளையில் அவர் நிதி ஒதுக்கீட்டில் இருக்காது, அது வேறொரு நிதி ஒதுக்கீட்டில் வேலை நடக்கும், தங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்லி போட்டு அதில் கொமிஸ் அடித்தது கூட இருக்கும். ரோட் போட்டு ஒரு 6 மாதம் இல்லை, நான் கண்ணாலே பார்க்குறேன் போகிற ரோட்டு இல்லை, 6 மாதம் இல்லை ரோட் போட்டு ரோட்டில் குழி விழுந்துருக்கு, ரோட் எழும்பியிருக்கு. அப்போ நண்பர்களை இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒரு ரோட் போட்டால் நீங்கள் RTA தகவல் அறியும் சட்டம் மூலம் இருக்குது, சட்டம் மூலத்தை நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதுக்கு எவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ போடப்பட்டிருக்கு, யாருக்கு எப்படி டெண்டர் கோல் பண்ணப்பட்டது எல்லாமே கேட்கலாம். போட அரசாங்கம் மாதிரி இல்லை, கடந்த அரசாங்கம் மாதிரி
இந்த ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டமூலத்தை கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க காலத்துல கொண்டு வரப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தில், நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு எந்த விஷயமும் ஆர்டிஐல இங்கே போக முடியும்? தகவல் அறியும் சட்டமூலம் ஒரு சில விதிவிலக்கான விவகாரங்கள் மட்டும் விட்டுட்டு மிச்சம் என்ன கேட்கலாம்? உங்களோட சாதாரண வேலையில இருந்து கூட எல்லா விஷயங்களையும் கேட்கலாம். உங்களுக்கு ஏன் சமுத்தி தரல, உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஏன் அஸ்வசம் தரல, எல்லா கேள்வியில போடலாம். கேட்டால் உங்களுக்கு பதில் கட்டாயம் 14 நாட்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் நண்பர்களே. திறந்த அரசாங்கம். நீங்களும் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஊழல் செய்வதற்கு நீங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. அதாவது அரசியல்வாதிகளுக்கு நீங்களும் கேள்விகளை திருப்பி கேட்கக்குள்ள சிலர் பயப்படாது, சிலர் மிரட்டுவார்கள் போல. மிரட்டினாலும் நீங்கள் பயப்படாம மனிதரும் ஆனக்குள்ளலாம் போனீங்கண்டா இவர்கள் நடுக்கி விடுவார்கள். கவனமாக இருக்க நண்பர்களே. இப்படியான ஊழல்களும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நான் உங்கள் செந்தூர்.